KGF is an historical place. ಈ historical place ಅಲ್ಲಿ we have first preference is education ಇತ್ತು, and ಆಮೇಲೆ employment opportunity ಇತ್ತು, we have get good water facilities ಇತ್ತು, sanitation ಇತ್ತು, medical ಇತ್ತು, unemployment issueನೇ ಇಲ್ಲ. But after closure of this BGML in the year 2001 ಎಲ್ಲ ನಾವು ಕಲ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದೀವಿ. ಅದರಿಂದ ಇಂದ 26 ವರ್ಷದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಬಂದಿದೆಯಾ KGF ಅಂದರೆ ಏನೂ ಬಂದಿಲ್ಲ. ನಾವು ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಸೊ 1ನೇ ತಾರೀಕು 26th ಬಂದು KGFನ ಮೈನ್ಸ್ನ ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿದಂಥ ಇಯರ್. ಸೊ ಮಾರ್ಚ್ 1 ಶುಡ್ ಶೋ ಅವರ್ ಸಿಂಬಾಲಿಕ್ ಒಂದು ಬ್ಲ್ಯಾಕ್ ಇದು ಕಟ್ಕೊಂಡು ನಾವು ನಿಂತು ನಮ್ಮ ಡಿಮ್ಯಾಂಡ್ಸ್ ಮೇಲೆ ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಮಾಡಿ ಮುಗಿಸೋದು. ಸೊ ಈ ಸಲ ನಾವು ಇದನ್ನು ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡಿ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಮೆಂಬರನ್ನೇ ಕರೆಸಿ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಎಲ್ಲ ಮುಖ್ಯ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಎಲ್ಲರೂ ಬಂದು ಮತ್ತು SP சாஹிபர்னா பேட்டி ಮಾಡ್ತೀವಿ. தொழிற்சாலை வருகிறது என்கின்ற அந்த பூச்சாண்டித்தனத்தை விட்டுவிட்டு தங்கவயலிலே தொழிற்சாலைகளை ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கு வேலை செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசை பகுதியாக இருப்பதால் அன்றைக்கு மாவட்ட MP மல்லேஷ் பாபு அவர்களுடைய முன்னிலையிலே இந்த கையெழுத்து இயக்கம் துவக்கப்பட்டது. மார்ச் 1ஆம் தேதி தங்கவயலே கருப்பு மயமாக மாற்றப்பட வேண்டும். தங்கவயலே பிளாக் டே என்கின்ற அந்த கருப்பு தினத்தை 26 ஆண்டுகளாக இன்றைக்கு நம்மை அலைகழித்துக் கொண்டிருப்பவர்கள், எத்தனையோ ஆட்சி மாறுந்தது, எத்தனை MLAக்கள் வந்தார்கள், எத்தனை MPக்கள் உருவானார்கள், ஆனால் நகர சபைகள் அதிகாரத்திற்கு வந்தது, ஆனால் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. இன்னும் எத்தனை ஆண்டுகள் நாம் இப்படியே கிடப்பது என்பதை மத்திய மாநில அரசுகளுக்கு திரும்பி பார்க்கின்ற வகையிலே கோலார் தங்கவயலில் சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்த இந்த அமைப்பு மிகப்பெரிய கருப்பு தினம் பிளாக் டே என்கின்ற அந்த நாளை அனுசரிக்கின்ற வகையில் கோலார் தங்கவயலில் வீடு வீடாக கருப்பு கொடியேற்ற வேண்டும், கருப்பு சட்டை அணிய வேண்டும். அந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, இந்த கையெழுத்து இயக்கத்தை இந்த மாவட்டத்தினுடைய MP மல்லேஷ் பாபு அவர்களுக்கு வழங்குகின்ற நிகழ்ச்சியோடு அந்த 1ஆம் தேதி தங்கவயலில் நடைபெற இருக்கின்றது. அதனால் மார்ச் 1 அந்த பிளாக் டேவை வெற்றி பெற செய்வோம்.